தமிழ் மொழியானது உலகத்துக்கு இந்தியா கொடுத்த கொடை அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ் இஸ் இந்தியாஸ் gift to the world. சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியா போனாரு. மலேசியாவில் அங்க இருக்கின்ற தலைவர்கள் மத்தியில் பேசல தமிழ் மொழியோட கலாச்சாரம் பண்பாட்டை பற்றி ரொம்ப உயர்வா பேசியிருக்காரு. தமிழ் உலகத்துக்கே இந்தியா கொடுத்த கொடை அப்படின்னும், தமிழ் இலக்கியங்கள் காலத்தால் அழியாதது, அதே போல தமிழ் மக்கள் தங்கள் திறமைகளின் மூலமாக மனித குலத்திற்கு மிகப்பெரிய சேவைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், எங்க நாட்டோட துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் அமைச்சர் எல் முருகன் அவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தமிழ் மொழியோட தொன்மையோட ஆழம் இருக்கு பாருங்க. அதுதான் என்ன, மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தது. அதை தொடர்ந்து அதை மேலும் மெருகேற்ற விதமாக இப்ப திருவள்ளுவர் மையத்தையும் அங்க அமைக்க போறோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த அளவுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்காத இடத்துல வாய்ப்புகளை உருவாக்கி தமிழ் மொழியை உலக அரங்கில தொடர்ந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஐநா சபையில பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசல 3000 ஆண்டு பழமை வாய்ந்த கணியன் பூங்குன்றனார் பாடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற முழக்கத்தை உலக அரங்கில பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி கொண்டு சேர்த்ததை காண முடிஞ்சது. भारत के महान कवि कणियन पुंगुंड्रनार, उन्होंने विश्व की प्राचीनतम भाषा तमिल में कहा था, यादम उरे यावरुम केडीर. அது மட்டும் கிடையாது, திருக்குறளை குஜராத்தி உட்பட பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய பணி. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதி இருக்கை அமைச்சிருக்காங்க. மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்பட்டிருக்கு. காசி மற்றும் தமிழர்களோட தொன்மை பாரம்பரியத்தை வலுப்படுத்த காசி தமிழ் சங்கமம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு இருக்கு. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தமிழக இளைஞர்களுக்காக, தமிழக மாணவர்களுக்காக தமிழ்லையே பொறியியல் படிக்கலாம், தமிழ்லையே மருத்துவம் படிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்காரு. தமிழர்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக நாடாளுமன்றத்தோட மைய பகுதியில் செங்கோலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இப்படி ஏராளமான விஷயங்களை தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்குமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க.